வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக போட்டிருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும், என்னுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் மனங்கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக எனக்கு அமைஞ்சுதுங்க. என்னோடய சேனலில் 2024 நல்ல க்ரோத் இருந்தது. நிறைய பேர் இதில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி 2025 அதை விட சிறப்பான ஆண்டாக எனக்கு அமையத்துக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் 2025ஆம் ஆண்டு சிறப்பான ரொம்ப ஒளிமயமான ஆண்டாக விளங்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, திருமலையில் ஒரு நல்ல அருமையான நியூஸ் தான் வந்துருக்குங்க. ஏன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் 2 நாளாக அப்படி தாங்க இருக்குது. நேற்றையும் கூட்டம் இல்லைன்னு வந்தது. 7 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 30ஆம் தேதி அப்படி தான் இருந்தது. நேற்று 31 அது மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி 1ஆம் தேதி காலையில் வந்த ஸ்டேட்டஸ் இதே மாதிரி தாங்க இருக்குது. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு அவன் டிடிடியில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், டேரெக்டாக அதாவது அப்ராக்சிமேட் டைம் ஃபார் சர்வ தர்ஷன் வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன், எந்த டோக்கனுமே இல்லாமல் நேரடியாக தரிசனம் பார்க்கறது வந்தால் 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் 2 கம்பார்ட்மெண்ட்டுங்க. வேறு எதுலேயுமே பக்தர்கள் கிடையாது. 2 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் இருக்காங்க. அதனால் நேரடியாக வந்தால் 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நேற்று 7 மணி நேரம் தாங்க போட்டிருந்தாங்க. இன்றைக்கி 8 மணி நேரம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது 31 பார்த்திங்கன்னா திருமலையில் ஹெவி க்ரௌடாக இருக்கும். பட்டு இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா, நேற்று இன்றைக்கும் சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருக்குது. நேரடியாக சாமி பார்க்க வர பக்தர்களுக்கு உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் தாங்க சொல்லணும். இது அதுவும் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி ஏகப்பட்ட பேர் திருமலையில் டேரெக்டாக வந்து சாமியை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இது. நேரடியாக பார்க்க வரவங்களுக்கு 8 மணி நேரம் தாங்க ஆகுது. இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் எடுத்தேங்க. டிடிடியோட அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸ்ரீவாரிமெட்டு ப்ளஸ் எஸ்எஸ்டி டோக்கன் இந்த ஸ்டேட்டஸ்லாம் எடுத்தேன். பட் காலையில் வீடியோ என்னால் போட முடியல. இன்றைக்கி காலையில் நான் வழக்கம் போல் தாங்க ஆகிடுது. எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளோ கொடுத்தாங்கிறது தெரியல. பட் காலைல 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்லாட் தான் போயிட்டு இருந்தது. எப்படியும் இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்குள்ளார அந்த ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அக்காமடேஷன் இன்றைக்கும் 1000 ரூபா 1518 எதுவும் ரூம்லாம் ஒதுக்கலை. 50 ரூபா 100 ரூபா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 955 ரூம் இன்றைக்கி கோட்டா மொத்தம் ஒதுக்கியிருந்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி 3000 டோக்கன் தான் இன்றைக்கி கொடுத்தாங்க. மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு இன்றைக்கி கொடுத்துருந்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருக்குங்க. அது ஏன்னா 6 மணிக்கு ஆரம்பித்த ஸ்லாட்டு 7 மணி 7:30 மணிக்குள்ளார இந்த 3000 டிக்கெட்டு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். நீங்கள் கொடுத்த ஸ்லாட்டை பற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இங்கே போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உள்ள தகவல் காலைல சொல்ல முடியல. பட் இன்றைக்கி என்ன இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழக்கம் போல் தான் இன்றைக்கி 3000 டோக்கன். திருமலையில் உள்ள அக்காமடேஷன் சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸும் அதே மாதிரி தான். இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் அவைலபிள் இருந்திருக்கு. வைகுண்ட ஏகாதசிக்காக தான் நிறைய கேள்விகள் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குங்க. இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார், 13ஆம் தேதி மத்தியானம் சாமி தரிசனம் பார்க்கணும், நான் 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல, நேரடியாக தான் போய் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஜிஆர் மடத்தில் 13ஆம் தேதி ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருக்கேன். அதனால் 12ஆம் தேதி மத்தியானம் திருப்பதிக்கு வந்துடுவேன். அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காருங்க. அது நான் பதில் அதிலே சொல்லிட்டேன். இருந்தாலும் இது பொதுவான விஷயமா இருக்குங்கிறதுனால இதில் சொல்கிறேன். 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள டோக்கன் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா, அதுக்கு முதல் நாள் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஏற்கனவே சொன்னது என்னன்னா, 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கான டோக்கன் 1,20,000 டோக்கன் அதை 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக அந்த 1,20,000 டிக்கெட் முடிகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த 3 நாட்கள் பார்த்துங்க, 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு உங்கள் தரிசனம் பார்க்க வேணும்னா நீங்கள் 9ஆம் தேதி காலையில் நீங்கள் திருப்பதியில் இருக்கணும். 8 கவுண்டர் மொத்தத்தில் திருப்பதியில் சொல்லியிருக்காங்க. அந்த 8 கவுண்டரில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் டோக்கன் வாங்கலாம். ஆதார் கார்டு ஒரிஜினல் தூர்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக அதான் சொல்லுவாங்க. பட் ஜெராக்ஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த தடவை திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு நீங்கள் தரிசனம் பார்க்க விரும்பினால் 9ஆம் தேதி காலையில் திருப்பதிக்கு போங்க. வழக்கமாக டோக்கன் கொடுக்குற விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல கூட போய் வாங்கலாம். அது தவிர இன்னும் 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய இதை பற்றின டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம். அந்த இடத்துக்கு நேராக போனோம்னா டோக்கன் வாங்கலாங்க. 1,20,000 டிக்கெட் மொத்தமாக கொடுத்துருவாங்க. இது 12ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வழக்கமாக இப்போ கொடுத்துட்டு இருக்கிற 3 இடங்கள் ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா, இப்போ 13ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு 12ஆம் தேதி காலையில் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற மாதிரி நாளைக்கு காலையில் டோக்கன் இன்றைக்கி கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இதுக்கும் கொடுப்பாங்க. 13ஆம் தேதி காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு 12ஆம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு சொல்லிங்க, அது 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லை விடிய காலையில் 2 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களாங்க தெரியல. பட்டு முதல் நாள் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. 12ஆம் தேதி காலையில் கொடுப்பாங்க. 13ஆம் தேதி டிக்கெட் கொடுப்பாங்க. அது முடிஞ்சுன்னா அதோட அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க.
அதுக்கப்புறம் 14ஆம் தேதி டிக்கெட்டு 13ஆம் தேதி தான் கொடுப்பாங்க, சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அன்னன்னைக்கு டோக்கன் அதுக்கு முதல் நாள் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்கிறது கணக்கு இல்லைங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 டோக்கன் வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா முதல் 3 நாளைக்கு 40,000 டிக்கெட் தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த வர நாட்களுக்கும் அதே மாதிரி 40,000 டோக்கன் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் முதல் நாள் காலையில் இங்கே இருந்தீங்கன்னா அடுத்த நாள் தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு அடுத்த நாள் குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வர சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைவாக தரிசனம் முடிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். முன்னாடியே வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டாக போகும், மற்ற பக்தர்களுக்கும் இடையூறாக போகும்னு சொல்கிறாங்க. அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம கரெக்டாக போனோம்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் விரைவாக பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஹெவி க்ரௌடாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனு ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 20,000 டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அது நைட்டு 2 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி 8 மணிக்கு முடிஞ்சிடும். அதிகபட்சமாக 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த 20,000 டோக்கன் முடியுது. இப்போ ஒரு நாளைக்கு 40,000 டோக்கன் வச்சுங்க. 40,000 டோக்கன்னா அதிகபட்சமாக என்ன ஆகுங்க, 6 12 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 12 மணி நேரம் இருக்கும் 40,000 டோக்கன். அது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது 12 மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அது 8 மணி நேரத்துக்குள்ளே 10 மணி நேரத்துக்குள்ளே முடியலாம். எத்தனை மணிக்கு கவுண்ட்டு திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கிறத பொறுத்தாங்க இது மாறும். அவங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி 5 மணின்னு சொன்னாங்கன்னா, இப்போ சொல்லியிருக்கிறது 5 மணி. அந்த 5 மணின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 5 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 40,000 டோக்கன் கொடுத்தாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் எவ்வளோ பக்தர்கள் க்யூவில் நிற்க போகிறாங்கிறத பொறுத்தாங்க இது மாறும். எதுவுமே சொல்ல முடியாது. திருப்பதி பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளில் ஹெவி க்ரௌடாக இருக்குன்னு சொல்லணும். முதல் 5 நாள் 6 நாள் 29 வரைக்கும் அப்படி தாங்க இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 31 1 பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே குறைஞ்சி போச்சு. இப்போ டேரெக்டாக போய் தரிசனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாங்க அந்த வைகுண்ட துவார தரிசனமும் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நேரடியாக போய் டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா முதல் நாள் காலையில் அங்கே இருக்கணுங்க. நீங்கள் புதன்கிழமை போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் திருப்பதியில் இருந்தீங்கன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு கீழே வெயிட் பண்ணலாம், இல்லை மேலே போய் ரூம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் தரிசன டயத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வாங்கன்னு சொல்லி தேவஸ்தானத்தில் அறிவுறுத்திருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக இலவச தரிசனத்துக்கு ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஆகிறது வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, வேறு எந்த தரிசனமும் கிடையாது. 300 டிக்கெட்டு, விஐபி பிரேக் தர்ஷன், அதுக்கப்புறம் இலவச தரிசனம், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன், இது 3 தான். இதில் விஐபி பிரேக் தர்ஷன் பார்த்தீங்கன்னா காலையிலே முடிச்சிருவாங்க. இவங்க 300 டிக்கெட்டு 12 மணிக்கு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இந்த விஐபி பிரேக் தர்ஷன் எல்லாரையும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே 300 டிக்கெட்டும் இலவச தரிசன டிக்கெட் தான் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு போவோம், நம்மளும் சுலபமாக தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிக்குவோம். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.